அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது இப்போ பலருடைய கனவு. அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னையே வருத்திக்கிட்டு இருக்கிற எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் சில பேர் இப்படியும் இருக்காங்க. ஆல் இண்டியாவில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் 841வது இடம். 2022 2023 நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக பயிற்சி ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடிய பூஜா பல ஸ்கேமுக்கு சொந்தக்காரியா இருக்கிறது இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யாரோ பூஜாவோட ஆள் மனசுல போய் நீ ஒரு கலெக்டர்னு நம்ப வச்ச மாதிரி பூஜாவோட நடவடிக்கைகள் எல்லாமே இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மகாராஷ்டிரா பூனேல பயிற்சி ஐஏஎஸ்ஸா இருக்கக்கூடிய பூஜா தான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. எனக்குன்னு தனி ஆஃபீஸ் வேணும், எனக்குன்னு தனி அசிஸ்டன்ட் இருக்கணும், விஐபி நம்பர் பிளேட்டோட ஒரு கார், தனி வீடுன்னு இவ்வளவு நிபந்தனைகள். சரி, பயிற்சி கலெக்டருக்கு எதுக்கு இவ்வளவுன்னு யோசிக்காம அத்தனையும் கொடுக்கவும் பட்டிருக்கு. கலெக்டரா நினைச்ச தருணம் இதுதானோ என்னவோ, ஆடிக்கார அரசுக்காரா மாத்திட்டாங்க. இதுல ஆரம்பிச்ச சர்ச்சை தான் இப்போ இவங்களுடைய ஸ்கேம கண்டுபிடிச்சிருக்கு. சைரன்ஸ் வச்ச கார்ல எழுந்த புகார் மூலமா இவங்க மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. யூபிஎஸ்சிக்குள்ள எப்படி உள்ள வந்திருப்பாங்கன்னு அவங்களுடைய ஃபைல்ஸை புரட்டி போடவும் ஆரம்பிச்சாங்க. யூபிஎஸ்சி ஃபைல்ஸை கிராஸ் செக் பண்ணா ஏகப்பட்ட ஃபேக் சர்டிபிகேட்ஸ் இப்போ மாட்ட ஆரம்பிச்சிருக்கு. தான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டா கண் பார்வை மங்களாதான் தெரியும் அப்படின்னும், வேகமா நடக்க முடியாது, கால் ஊனம் அப்படிங்கிற மாதிரியான டிசபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது பூஜாவுக்கு. அது மட்டும் இல்லாம பெனிஃபிட்டா இருக்கணும்னு தன்னுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையுமே ஃபேக்கா கொடுத்திருக்காங்க. இப்போ பயிற்சி கலெக்டர்ல இருந்து அதிரடியா நீக்கமும் ஆயிருக்காங்க. கிரிமினல் கேஸ் ஃபயர் ஆனதுனால இப்போ இனிமே எந்த யூபிஎஸ்சி எக்ஸாமும் அவங்களால எழுத முடியாது. எழுதின எக்ஸாமே உண்மையா என்னன்னு தெரியலன்னு இப்போ அதையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னா இது மூலமா பூஜாவுடைய அப்பாவும் இப்போ மாட்டிருக்காரு. பூஜாவுடைய அப்பா யாருன்னு பார்த்தா பூஜாவுடைய அப்பா ரிட்டையர் ஆன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் வேலையில இருக்கும் போதே 2 தடவை சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு லஞ்சம் வாங்கினதுக்காக. இப்போ அவருடைய சேலரி ரொம்ப கம்மியா தானே இருக்கும், எப்படி உங்களுடைய சேலரி இவ்வளோ அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் வீட்டுக்கு ரைடே வந்திருக்கு. பல கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதுனால இப்போ பூஜாவுடைய அப்பா மேலையும் பல கோர்ட்டு கேஸுகள் விழப்போகுது. சரி, அம்மா என்னடா ஆனாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா மேலையும் கோர்ட்டு கேஸு தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்களா? விவசாயிகளுக்கு எதிராக ஒரு லேண்ட் பிரச்சனை மூலமா அது தீர்க்கறதுக்கு தன்னுடைய பிஸ்டலை காமிச்சு விவசாயிகளை மிரட்டியிருக்காங்க. சோசியல் மீடியால கூட இந்த வீடியோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இப்போ விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களே ஆக்கிரமிப்பு பண்ண நிலம் தான் அது, அதுல இருந்துகிட்டு எங்க எல்லாரையும் மிரட்டுறாங்கன்னு பூஜாவுடைய அம்மா மேல கேஸ் போக, இதனால பயந்து ஓடி பதுங்கி ஒரு ஹோட்டல்ல இருந்த பூஜாவுடைய அம்மாவை போலீசார் கைதும் பண்ணியிருக்காங்க. பூஜா மட்டும் ஃப்ராட் கிடையாது, பூஜாவுடைய குடும்பமே ஃப்ராடு தான் அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய அப்பா அம்மா பத்தியும் நிறைய தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. பட் எது எப்படியோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி இவ்வளவு ஃபோர்ஜரி நடக்குது அப்படின்னு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. யூபிஎஸ்சியில் எப்படி இவ்வளோ ஃப்ராடு நடந்தது, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு பூஜா கிட்ட கேள்வி கேட்கலான்னு போனால் பூனே கலெக்டர் மேலே ஹராஸ்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பூஜா இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய்ன்னு கலெக்டர் வேற ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க யூபிஎஸ்சி ஹெட்டு திடீர்னு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு. இவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு, பூஜா விவகாரம் அவர் வரைக்கும் போயிருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம எல்லாம் யோசிச்சா, அவர் இதுக்கெல்லாம் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக தான் நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு வேற சொல்றாரு. ஆனா யூபிஎஸ்சில ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு. ஏன்னா பூஜா மூலமா எல்லாருடைய ஃபைல்ஸையும் கிராஸ் செக் பண்ணணும்னு இப்போ முடிவெடுத்திருக்காங்க. அதனால யூபிஎஸ்சி ஹெட் பயந்து ரிசைன் பண்ணிட்டாரோ அப்படின்னு கூட ஒரு பக்கம் பேச்சு எழுது. ஆனா அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே பயபக்தியா படிக்கிற எல்லாருக்கும் இந்த ஸ்கேம் மிகப்பெரிய இடியா விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.